டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனுக்கு கொரோனா. அமெரிக்காவில் அதிர்ச்சி. 81 வயதான அதிபருக்கு ஏற்பட்டிருக்கின்ற கொரோனாவினுடைய பாதிப்பு என்ன தெரியவில்லை. அதிபருக்கு காய்ச்சல், இருமல், மூக்கிலிருந்து ஆறு போல தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இப்பொழுது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார். அவருடைய தேர்தல் பிரச்சாரம் லா வெகாஸில் உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட தன்னுடைய அரச முறை பணிகளை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவரை தேர்தலில் இருந்து விலக வேண்டும், அவருக்கு வயதாகிவிட்டது என்கின்ற குரல்கள் அமெரிக்கா முழுவதிலும் பரவி கொண்டிருக்கின்றன. அவருடைய கட்சியைச் சேர்ந்த நான்சி பெலோசி அம்மையார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு இனி வயதாகிவிட்டது, இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற மாட்டார், அதற்கான உடல் தகுதியும் ஆளுமையும் அவரிடம் இருந்து விலகிவிட்டது என்று கூறிய இரகசிய ஒலி இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கின்றது. வெளிப்படையாக இந்த கருத்தை அவர் கூறாவிட்டாலும் கூட மற்றவர்களிடையே பேசிய கருத்து வெளியாகி இருக்கின்றது. ஆனால் நேரடியாக அவர் கூறவில்லை. இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் தொடர்ந்து சூடாகி கொண்டிருக்கின்றது. இதற்கு பின்னால் இருந்த அமெரிக்காவினுடைய உளவு பிரிவினுடைய மொத்த அதிகாரிகளில் ஒரு தொகுதியினர் பதவி விலகும்படி கேட்கப்பட்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் சபையைச் சேர்ந்த மைக் ஜான்சனும் பதவி விலகி இருக்கின்றார். இந்த துப்பாக்கி தாரி அமெரிக்க அதிபருக்கு மிக அருகாமையில் கூரை பகுதி ஒன்றில் ஏறி ஒளிந்திருக்கின்றார். அந்த அளவு தூரம் அவர் ஒளிந்திருப்பதை கண்டுபிடிக்காமல் இந்த பிரச்சாரத்தை நடத்தவும் துப்பாக்கி சூடு நடைபெறுவதை தடுக்காமலும் விட்ட காரணத்தினால் உளவு பிரிவில் இருந்து இவர்கள் பதவி விலகி கொண்டிருக்கின்றார்கள். அதேவேளை 5 சென்டிமீட்டர்கள் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபரனுடைய உயிர் தப்பி பிழைத்தது குறிப்பிடத்தக்கது. அந்த 5 சென்டிமீட்டர்கள் மட்டும் விலகாமல் இடப்பக்கமாக திரும்பி இருக்குமாக இருந்தால் அந்த இடத்திலேயே அவர் மரணித்திருக்க வேண்டும் என்பதனால் உளவு பிரிவு பதவி விலக வேண்டிய சூழல் உருவாகி இருக்கின்றது. 65% டெமோக்ராட் கட்சி உறுப்பினர்கள் தங்களுடைய அதிபர் ஜோ பைடன் பதவி விலகி இளைய ஒருவருக்கு போட்டியிட அனுமதிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். அதேவேளை ரிப்பப்ளிக்கன் கட்சியை எடுத்துக்கொண்டால் 63% டொனால்ட் ட்ரம்பை போட்டியிட வேண்டும் என்று கருத்துரைத்திருக்கின்றார்கள். இது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கும் டொனால்ட் ட்ரம்பிற்கும் இடையே இருக்கின்ற ஏற்றத்தாழ்வாக இருக்கின்றது. இதனால் பைடன் தொடர்வதில் அர்த்தமில்லை என்ற கருத்து ஏற்பட்டிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் தேர்தலில் வெற்றி பெற்றால் தைவான் நாட்டிற்கு உதவ மாட்டார். சீனா தைவான் மீது தாக்குதலை நடத்துமாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் மௌனமாகவே பின்வாங்கி விடுவார் என்கின்ற கருத்து நிலவுகின்றது. ஆனால் இது குறித்து தைவான் நாட்டினுடைய பிரதமர் சோ ஜுங் சாய் அறிவிக்கின்ற பொழுது அது பற்றியெல்லாம் நமக்கு எந்த கவலையும் கிடையாது, நமது ராணுவம் தயாராகத்தான் இருக்கின்றது, சீனா உள்ளே நுழையுமாக இருந்தால் தாக்குதல் நடைபெற்றே தீரும், சீனாவிடம் தைவானை தாரை வாக்க தாங்கள் தயாரில்லை என்றும் அமெரிக்காவில் அதிபர்கள் மாறுவதனால் தைவானுடைய கொள்கையை மாற்ற முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 111 சீன விமானங்கள் தைவானுக்குள் நுழைந்து பயிற்சி எடுத்ததன் பின்னதாக இந்த அதிர்ச்சி கருத்தை அவர் வெளியிட்டிருக்கின்றார். சீனாவினுடைய மிரட்டலுக்கு தைவான் ஒரு காலமும் அடிபணியாது என்று கூறியிருக்கின்றார். இதற்கிடையில் தாய்லாந்து நாட்டில் 6 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். ஹோட்டல் பேங்காக்கில் இவர்கள் இருக்கின்ற பொழுது இவர்களுடைய தேநீர் கோப்பையில் சைனைட் விஷம் தடவப்பட்டிருந்தது. தேநீரை அருந்திய 6 பேரும் அந்த இடத்திலேயே மரணமடைந்திருக்கின்றார்கள். இவர்கள் 6 பேரும் வியட்நாம் நாட்டை சேர்ந்தவர்கள். 2 பேர் அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்கள். எதற்காக இங்கு வந்தார்கள், எதற்காக மரணித்தார்கள், இதன் பின்னணியில் இருந்தது யார் என்பதை சரியாக கூற முடியவில்லை. ஆனாலும் இவர்களுக்கு கடன் தொல்லை, வாழ விரும்பாமை போன்றவை காரணமாக இவர்களாகவே தற்கொலை செய்திருக்கலாம் என்றும் இவர்களிடம் பணத்தையோ பொருட்களையோ பறிமுதல் செய்வதற்கு சைனைட் வைத்து இவர்களை கொல்ல வேண்டிய தேவையில்லை, அங்கு எந்த பொருட்களும் களவாகவும் இல்லை என்று தாய்லாந்து போலீசார் கூறுகின்றார்கள். ஆனால் தாய்லாந்து என்பது உல்லாச பயணம் ஒரு புறம் இருந்தாலும் கிரிமினல்களினுடைய வலையாக்கமாகவும் இருப்பதும் வெளிநாட்டவர்கள் அங்கு மரணமடைவதும் சர்வ சாதாரணமான நிகழ்வாகவே இருக்கின்றது. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.